هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فقيه واحد أشد على الشيطان من 1000 عابد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற மாதம் நபிமார்களின் தலைவராம் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மாதமாக இருந்தது. இந்த மாதம் வலிமார்களின் தலைவராம் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய புனிதமான மாதமாக இருக்கிறது. இறை நேசர்களை, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற மகான்களை, அவர்களை குறித்து பேசவும் கேட்கவும் உண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த வகையில் நாம் மிகுந்த ஒரு பாக்கியம் பெற்ற மனிதர்களில் நாமும் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள்: இன்னல்லாஹ யுபஅது லிஹாதிஹில் உம்மத்தி அலா ரஅஸி குல்லி மிஅத்தி ஸனத்தின் மன் யுஜத்திது லஹா தீனஹா
அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசரை இந்த தீனை புதுப்பிப்பதற்காக வேண்டி, புத்துயிர்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கத்திலும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி தருவான் என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆளுமையாக உலக மக்களின் உள்ளங்களில் அவர்கள் வாழ்ந்த காலம் முடிந்து 1000 வருடங்களுக்கு பிறகும் இன்றும் உலக மக்களின் உள்ளத்தில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழுகிற காலத்தில் இறை பொருத்தத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை புத்துயிர்படுத்திய எல்லா வகையிலும் மிகச்சிறந்த ஒரு மார்க்க சேவையை ஆற்றியவர்கள் தான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களின் உயர்வை குறித்து பல்வேறு விஷயங்களை கிதாபுகளில் எழுதி தருகிறார்கள். முஹியுத்தீன் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்ற அந்த உயர்ந்த பெயருக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரராக இருந்தவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. இதை போன்று அவர்களுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் கிதாபுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஷையுஹு ஷுயூஹ், எல்லா வழிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் என்ற பெயர். சுல்தானுல் அவுலியா, சுல்தானுல் ஆரிஃபீன், அதே போன்று பாசுல் அஷ்ஹப், பாசுல்லாஹில் அஷ்ஹப், தாஜுல் ஆரிஃபீன், குத்துபே பக்தாதி போன்ற மிக உயர்ந்த சிறப்பு பட்ட பெயர்கள். அல்லாஹு அக்பர். கௌஸ் நாயகத்திற்கு 160 சிறப்பு பெயர்களை அஸ்மாஉ கௌசு சமதானி என்ற அந்த கிதாபிலே அவர்களுக்கு உண்டான இந்த சிறப்பு பெயர்கள் எதற்காக வேண்டியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த கிதாபிலே மிக தெள்ள தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். வாழுகிற காலத்திலே ஹம்பலி, ஷாஃபிஈ போன்ற 2 மதுஹபுகளிலும் கரைகண்ட மாமேதையாக வாழ்ந்தவர்கள். உலகம் முழுக்க காதிரியா தரீக்கத் என்ற ஒரு உயர்ந்த தரீக்கத்தை உலக மக்கள் இன்று வரையிலும் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தரீக்கத்தை உருவாக்கிய மாமேதை. இதையெல்லாம் தாண்டி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராகவும் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அவர்களுடைய தந்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய தாய் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் வருகிறார்கள். மேன்மக்கள் கிதாபிலே எழுதி தருவார்கள், அன்தல் ஹஸனிய்ய வல் ஹுஸனிய்ய குன்த மஆ அபன் வ உம்மன் ஷரீஃபைனி கத் இஜ்தமஆ. சிறந்த உயர்ந்த நற்குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக, நாளை மறுமையில் நமக்கு எல்லா விதமான கௌரவத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பிள்ளையாக நம்முடைய பிள்ளை உருவாக வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் ஆசிப்பதுதான்.
ஆனால் இந்த விஷயத்தை பதிவு செய்துவிட்டு சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட பெற்றோர்கள் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெற்றோர்களை போன்று இருக்க வேண்டும். சிறந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்தவர்கள். அபு சாலிஹ் மூசா என்ற அவர்களுடைய தந்தையும் சரி, ஃபாத்திமா என்ற அவர்களுடைய தாயும் சரி, முழுக்க முழுக்க ஹராம்களை விட்டும் பரிசுத்தமான நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் என்பதாக பெருமக்கள் பதிவு செய்து தருகிறார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து அதற்கு அடுத்து எதை சொல்லுகிறானோ அந்த விஷயத்தை மனித சமூகம் சரியாக பின்பற்றி வந்தால் அந்த ஈமானிய பரிபூரணத்துவம் என்பது மிக சுலபமாக நமக்கு கிடைத்துவிடும் என்பதாக அந்த தஃசீரிலே நமக்கு விளக்கம் தருவார்கள். அந்த வகையிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் நல்லோர்களோடு இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய தொடர்புகளை நல்ல மனிதர்களோடு நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஈமானிய பரிபூரணத்துவத்தை நீங்கள் அடைவீர்கள். இன்னொரு இடத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கூலு கௌலன் சதீதா, உயர்ந்த நல்ல சொற்களை நீங்கள் உபயோகித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே பரவலாக சொல்லி வருவார்கள். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து எந்த விஷயத்தை பின்னால் சொல்லுகிறானோ அதை நாம் சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஈமானிய பரிபூரணத்துவம் என்பது நமக்கு சுலபமாக கிடைத்துவிடும் என்று தஃசீரிலே பெருமக்கள் சொல்லி தருவார்கள். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், கால் அல்லாஹு ஹாதா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் அப்படின்னு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆன்ல உள்ள மற்ற வசனங்கள் எல்லாம் இறைவன் சொன்னதில்லையா அப்படின்னா, மற்ற எல்லா வஸ்துக்களையும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பேசி வருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பின்வரக்கூடிய விஷயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஹாதா யௌமு யன்ஃபஉ ஸாதிகீன பிஸித்கிஹிம், இது எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், உண்மையாளர்கள் அவர்களுடைய உண்மை பயனளிக்கும் நாள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறார். வாழ்க்கை முழுக்க நாம் பரிசுத்தமான நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசிய நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசி வருகிறார். அந்த வகையிலே உலகத்தில் வாழுகிற சமயங்களில் நிறைய சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த விஷயங்களை எல்லாம் செய்து உலகத்திற்கு வாழ்ந்து காண்பித்தவர்கள் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 14 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் ஈராக் நாட்டிலே கடுமையான தவங்கள் எல்லாம் இருந்து இறைவனுடைய உயர்ந்த பொருத்தத்தை பெற்று உயர் பதவிகளில் இருந்தவர்கள் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கல்வி கற்பதற்காக வேண்டி 6 வயதிலே தன்னுடைய தாயிடத்திலே கேட்கிற சமயத்தில் அவர்களுடைய தாய் 3 விதமான உபதேசங்களை செய்து அனுப்புகிறார்கள். என்னுடைய அருமை மகனே, சிறு பிள்ளையாக இருக்கும் போதே தந்தையை இழந்தவர்கள், தாயின் அரவணைப்பில் வாழ்ந்தவர்கள், கல்வி கற்பதற்காக வேண்டி வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன் என்று தாயிடத்திலே சொன்னபோது, உங்களுடைய கல்வியின் தேட்டம் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான உயர்வையும் அல்லாஹ் பெற்று தருவான், நான் அதற்கு தாராளமாக உங்களுக்கு அனுமதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு
அந்த தாய் ஒரு 3 விதமான உபதேசங்களை கௌஸ் நாயகத்திற்கு அளிக்கிறார்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், அன்பு மகனே என்று அரவணைத்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் ஹலாலான உணவை நீங்கள் உட்கொண்டு வாருங்கள். எந்த வகையிலும் உங்களுக்கு ஹராமான உணவுகள் உங்களை சேர்ந்து விடாமல் நீங்கள் பாதுகாத்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த தாய் தன்னுடைய பிள்ளையிடத்திலே அரவணைத்து சொன்னார்கள். அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையின் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, உண்மையை மட்டுமே நீங்கள் பேசுங்கள், உண்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் என்று அவர்களுடைய தாய் அவர்களுக்கு சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், நீங்கள் எங்கு சென்றாலும் சரி உங்களுடைய தாய் எனக்கு துஆ செய்ய நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு துஆ செய்ய நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா விதமான உயர்வையும் அல்லாஹ் அளிக்க இருக்கிறான். எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று அந்த தாய் சொன்னார்கள். உண்மையில் நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரிடத்திலும் கட்டாயமாக சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று. இந்த இடத்திலே என்னுடைய தந்தை அவர்களை குறித்து நான் யோசிக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் துஆ செய்கிற சமயங்களில் எல்லாம், எப்பொழுதெல்லாம் அவர்கள் துஆ செய்கிறார்களோ எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பிள்ளைகளாகிய எங்களை சுற்றி அமர வைத்துக் கொண்டு, நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பிறகு உங்களின் எந்த நேரத்திலும் எங்களுக்கு துஆ செய்ய மறந்து விடாதீர்கள் என்ற அந்த வார்த்தை என்னுடைய தாய் தந்தை இருவர்களும் அடிக்கடி சொல்லி வளர்த்த அந்த நிலையை நான் யோசித்து பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சுபிட்சமாக ஆக்கி தருவானாக. இந்த கௌஸ் நாயகத்தினிடத்திலே அவர்களுடைய தாய் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் அடியொட்டி நடந்தார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அதன் பாக்கியமாய் அந்த 3 விஷயத்தை அவர்கள் பின்பற்றி நடந்ததின் பாக்கியமாய், தாயினுடைய சொல்லை உயிராக எடுத்து நடந்ததின் பாக்கியமாய், கல்வி கற்பதற்காக வேண்டி அவர்கள் சென்ற அந்த முதல் பயணத்திலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு தெரிந்திருக்கும், அவர்களுடைய கரம் பற்றி 60 கொள்ளையர்கள் இஸ்லாத்தை ஏற்க செய்தான் ரப்பு. சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவர்களுடைய கரத்தை பற்றி 60 கொள்ளையர்கள் அவர்களுடைய நேர்மையையும் அவர்களுடைய உண்மைத்துவத்தையும் பார்த்து ஈமான் கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது. என்று சொன்னால், இவ்வளவு காலம் நாம் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கரத்தை பற்றி ஒரு மனிதர் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் பெற்றோர்களுடைய அவர்களுடைய சொல்லை நாம் அடியொட்டி நடந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விதமான வெற்றியையும் எல்லா விதமான உயர்ந்த பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா பெற்றுத் தருவான் என்பதை பெருமக்கள் பதிவு செய்து கொள்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லா அன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உங்களால் ஒரு மனிதர் நேர்வழி பெறுவது என்பது அது உங்களுக்கு மிகச்சிறந்த, இந்த துன்யாவை விட மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கல்வி கற்கக்கூடிய காலங்களில் கௌஸ் நாயகம் ஒரு விடுமுறை நாட்கள் எல்லா மாணவர்களும் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று விட்டார்கள். வெகு தூரத்தில் இருந்து வந்திருந்ததின் காரணமாய் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு
அந்த ஊரில் ஒவ்வொரு வருடமும் இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசர் வருகிறார். அவர் அந்த மகான் இன்றைய நாட்களில் நம்முடைய பகதாதிற்கு வந்திருக்கிறார்களாம் என்று தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு நாம் அந்த புனிதமான மகானை சென்று சந்தித்து வருவோம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அவர்களோடு இருந்த அவர்களுடைய நண்பர்கள் இப்னு சகா, அப்துல்லா என்ற பெயர் கொண்ட அந்த இரு நண்பர்களும் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டார்களாம். அவர்கள் என்ன அவ்வளவு பெரிய இறை நேசரா, மகானா என்று சொல்லிவிட்டு அந்த இப்னு சகா என்ற அந்த நண்பர் சொன்னார், என்னுடைய கேள்வியினால், மார்க்கம் சம்பந்தப்பட்ட என்னுடைய கேள்வியினால் அந்த இறை நேசரை திணறடிக்க போகிறேன் என்று அவர் பேசிக் கொள்கிறார். அந்த அப்துல்லா என்பவர், அந்த நண்பர் சொன்னார், என்னுடைய மார்க்கத்தின் ஞானத்தால் அவரிடத்திலே கேள்விகளை கேட்டு அவரை பரீட்சிப்பதற்காக வேண்டி நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த இரு நபர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு கௌஸ் நாயகம் சொன்னாங்க, நான் அதுக்காக வேண்டிலாம் போகல, அந்த இறை நேசரை சந்தித்து எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி நானும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மகானை சந்திப்பதற்காக வேண்டி, அந்த இறை நேசரை சந்திப்பதற்காக வேண்டி இந்த 3 நபர்களும் செல்கிறார்கள். தூரத்தில் பார்த்த மாத்திரத்திலேயே அந்த இறைநேச செல்வர் இந்த 3 நபர்களையும் உற்று பார்த்துவிட்டு அப்துல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், என்னிடத்திலே இன்னென்ன கேள்விகளை எல்லாம் கேட்டு என்னை நீங்கள் பரீட்சிக்கலாம் என்று நீங்கள் வந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு நினைச்சாங்களோ எல்லா கேள்வியையும் சொல்லி அதற்குண்டான பதிலையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த துன்யாவினுடைய எல்லா விதமான உயர்வையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், ஆனால் ஆன்மீகத்தினுடைய ஞானத்தில் எதுவுமே அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். காரணம், நீங்க என்னை பரீட்சிப்பதற்காக வேண்டி, என்னை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி வந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இப்னு சக்காவை உற்று பார்த்து விட்டு சொன்னார்கள், உங்களுடைய நெற்றியில் குஃபரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் தஆலா உங்களை வருங்காலங்களில் உங்களுடைய ஞானங்கள் எல்லாம், உங்களுடைய கல்வி ஞானங்கள் எல்லாம் அழிந்து நீங்கள் காஃபிராக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னார்கள். கௌஸ் நாயகம் பின்னாட்களில் சொல்லுகிறார்கள், அதே போன்று அந்த இறைநேசர் அந்த கௌசுல் ஆலம் சொன்னதை போன்று இந்த அப்துல்லா என்ற இந்த என்னுடைய நண்பர் துன்யாவில் அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான உயர்ந்த செல்வங்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதே போன்று திமிஷ்க் நாட்டிலே நூருத்தீன் அப்படிங்கிற அந்த அரசவையில் உயர்ந்த பதவிகளில் அந்த அப்துல்லா இருந்ததை நான் பார்த்தேன். அந்த இறைநேசர் சொன்னதை போன்று இந்த இப்னு சக்காவை நான் பார்த்தேன். அவர் ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டு, அந்நிய மதத்தை சார்ந்த பெண்ணின் மீது ஆசை கொண்டு அந்த கிறித்தவ பெண்ணை மணமுடித்து கொண்டு இவரும் கிறித்தவராக ஆகி கௌஸ் நாயகத்தினிடத்திலே அந்த இப்னு சக்கா சொன்னார், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்து விட்டான், நான் மனனமிட்டிருந்த குர்ஆன் ஷரீஃபை நான் மறந்து விட்டேன், எனக்கு எந்த கல்வி ஞானமும் எனக்கு ஞாபகம் இல்லை, இன்றைய நாளில் என்னுடைய வாழ்க்கையையும் இழந்து தெருக்களில் நான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன், அந்த நிலையில் கௌஸ் நாயகம் பார்த்தேன்னு சொன்னான். பொதுவாக இறை நேசர்களை சந்திக்கிற சமயத்தில் அவர்களிடத்திலே உயர்ந்த துஆக்களை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் அவர்களை சிந்திக்க வேண்டும். அந்த இறைநேசர் சொன்னதை போன்று வாழ்க்கையின் எல்லா உயர்வுகளையும் பெற்று உயர்ந்த வலியுல்லாவாக வருங்காலங்களில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னதை போன்று முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய இறை நேசராக ஆகிவிட்டார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறார்.
பெரியவர்களை, மகான்களை சந்திக்கிற சமயங்களில், இறை நேசர்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற சமயங்களில் பயனுள்ள கேள்விகளை, உயர்ந்த கேள்விகளை, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய கேள்விகளை கேட்பதாக இருந்தால் கேட்கலாம். இல்லை என்று சொன்னால் வாய் மூடி அமைதியாக இருந்து விடுவது என்பது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. இறை நேசர்களை சந்திக்கிற சமயங்களில் நம்முடைய கேள்விகளை கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அது ஒரு விதமான ஒழுக்க குறைவு என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் அபூ யூசுப் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஆலிம், மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சமயம் மாணவர்களுக்கு ரமலான் சம்பந்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிற சமயங்களில், ரமலானுடைய மாதங்களில் சூரியன் உதயமாகிவிட்டால், உதித்துவிட்டால் உங்களுடைய உணவுகளை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும், சூரியன் மறைகிற சமயங்களில் நீங்கள் நோன்பு திறக்க வேண்டும் என்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அபூ யூசுப் ரஹிமஹுல்லா. அப்போது கேள்வியை கேட்காத ஒரு மாணவர், அந்த சபையில் இருந்த மாணவர், உஸ்தாது தொடர்ந்து கேள்வி ஏதாவது கேளுங்கன்னு சொல்றதுனால அந்த மாணவர் கேட்டாரு, ஒரு கால் சூரியனே உதயமாகலன்னா அப்படின்னு கேட்டார். எப்பா நீ தயவு செஞ்சு நீ கேள்வியே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். பொதுவாக பயனுள்ள கேள்விகளை கேட்கிற சமயங்களில் ஈமானிய உறுதியை, ஈமானிய வலுவை ஏற்படுத்தி தரும், உஸ்தாதினுடைய துஆவை பெற்றுத்தரும். மகான்களிடம் முழுக்க முழுக்க நாம் அமைதியாக, அவர்களுடைய ஞானத்தை எதிர்பார்த்து நாம் அமைதியாக இருப்பது என்பது, பொறுமையாக இருப்பது என்பது அது நமக்கு உயர்வை பெற்றுத்தரும். நாம் அந்த ஷேഖிடத்திலே, இறை நேசர்களிடத்திலே கேள்வி கேட்பது என்பது நம்முடைய பெருமையை நாம் வெளிக்காட்டுவதாக அமைந்துவிடும் என்று சொல்லிவிட்டு பெருமக்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். வாழ்க்கையிலே அருமை சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி பல்வேறு நேரங்களில், பல்வேறு இடங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சமயமாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்டார்களா என்று சொன்னால், எந்த விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்றுதான் சொல்வார்கள். அந்த அளவிற்கு பரிசுத்தமான நிலையில் இருந்ததின் காரணமாய் வாழ்க்கையின் எல்லா விதமான உயர்வையும் பெற்றுக்கொண்டார்கள். 14 குர்ஆன் ஷரீஃபில் 14 தடவை தான் சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுவும் கூட ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட, சட்டதிட்டங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது. அப்போ இறை நேசர்களை, வழிமார்களை சந்திக்கிற சமயங்களில் அமைதியாக இருப்பது என்பது இறைவனுடைய பொருத்தத்தை மிக இலகுவாக பெற்றுத்தரும் என்று பெருமக்கள் பதிவு செய்து தருகிறார்கள். அவர்களுடைய ஞானம் நமக்கு மிக இலகுவாக வந்து சேரும். ஆன்மீகத்தினுடைய சூட்சமம் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். ஆன்மீகத்தினுடைய சூட்சமம் என்ன? அல்லாஹு தஆலா தன்னை மறைத்து கொண்டு, ரப்பு தன்னை மறைத்து கொண்டு இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் வெளியாக்கினான். ஆனால் நாம் நம்மை மறைத்து கொண்டு, நான் என்ற நம்மை மறைத்து கொண்டு ரப்பை வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை, இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுவிடலாம் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். குறைஷியர்கள் கேட்ட கேள்வியை அறிவு ரீதியாக இறை நேசர்களிடத்திலே கேட்டு இது போன்ற சாபங்களை நாம் வாங்கிக் கொள்ளக்கூடாது. குறைஷியர்கள் கேட்ட கேள்வி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறார். அவங்க ஒரு சமயம் இப்படி கேட்டாங்க குறைஷியர்கள், அல்லாஹு தஆலா ஆடு மாடுகள், விலங்கினங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு ஹலால் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனத்தில் பதிவு செய்கிறான். இதை கேட்டுவிட்டு காஃபிர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வா ஒரு விலங்கினத்தை, ஒரு உயிரை அல்லாஹ் பறித்து கொண்டான், தானாக இறந்து விட்டது, அல்லாஹ் அந்த விலங்கினத்தை அல்லாஹு தஆலா இறக்க வைத்து விட்டான் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஹலால் இல்லை. நீங்களா ஒரு உயிரை வாங்கிட்டீங்க, நீங்களா ஒரு உயிரை அறுத்து பலியிட்டனா அது உங்களுக்கு ஹலாலா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கிற கேள்வி என்னமோ புத்திசாலித்தனமாகத்தான் இருக்கும்.
அல்லாஹ் பறித்து கொண்டால் அது உங்களுக்கு ஹராம், நீங்கள் ஒரு உயிரை அறுத்து பலியிடுவது என்பது உங்களுக்கு ஹலாலா என்று அல்லாஹ்வுடைய இறை வசனத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக காஃபிர்கள் சொன்ன வார்த்தை. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாம அல்லாஹ் சொன்னான், வலா தஅகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட உணவுகளை மாத்திரமே நீங்கள் சாப்பிடுங்கள், எந்த விலங்கினத்தை அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படவில்லையோ அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். பெருமக்கள் பதிவு செய்து தருகிறார்கள், நாம் ஒரு உயிரை அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது தானாக ஒரு ஆடு மாடு உயிரை மாய்த்து கொண்டாலும் சரி, இரண்டுமே அல்லாஹ் தான் ரூஹை வாங்குகிறான். அறுப்பது நாம இருந்தாலும் அல்லாஹ் தான் ரூஹை வாங்குகிறான். இந்த வசனத்திற்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கு பெருமக்கள் பதில் எழுதி தருகிறார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த கால்நடையை நாம் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்தோம் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுப்பது என்பது அந்த திக்ரை, அந்த வார்த்தையை, ரப்பினுடைய வார்த்தையை அந்த விலங்கு கேட்டதற்கு பிறகு அது மரிக்கிறது. எனவே அது முஸ்லிமை போல. எந்த கால்நடை ரப்பினுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டிருக்கிறதோ அது களிமா சொன்னாமல் வஃபாத்தாக ஆனதை போல என்று பெருமக்கள் பதிவு செய்து தருவார்கள். பொதுவாக மூத்தாக்கள் மௌத்தின் சமயத்திலே, அந்த சக்கராத்தினுடைய சமயத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே லக்கீனு மூத்தாக்கும், உங்களுடைய மூத்தாக்களுக்கு திக்ரை நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்ன அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர சொல்லுங்கன்னு அவங்கள மிரட்டி சொல்லக்கூடாது. நாம் சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை பார்த்து அவர்களாக அந்த கலிமா சொல்லணும். அதே போன்று இந்த கால்நடை நம்முடைய அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுகிற சமயத்தில் அது கலிமா சொல்லி மரித்ததை போல, எனவே அது உங்களுக்கு ஹலால் என்பதாக பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கம் தருகிறார்கள். பொதுவாக இறை ஞானத்தை பெறக்கூடிய இறை நேசர்களை, அவர்களை குறித்து அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து குர்ஆன் நமக்கு பேசி தருகிறது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பதிவு செய்து தருகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு நாம் நம்முடைய ஷேக்மார்களை அவர்களை நாம் சந்திக்க வேண்டும், அவர்களிடத்திலே நாம் பழக வேண்டும் என்பதை பெருமக்கள் நமக்கு பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும். வரலாறு நெருக ஷேக்மார்களை நாம் சந்திக்கிற சமயத்தில் எவ்வளவு பணிவோடும் அவர்களிடத்திலே துஆவை பெறக்கூடிய நிலையிலும் நாம் இருக்க வேண்டும் என்பதை வரலாறு நெடுக நம்மால் பார்க்க முடியும். ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் நம்மை நாம் பாதுகாப்பதுதான் இறை நேசத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோம் என்பதற்குண்டான அடையாளம். ஷைத்தான் ரப்பிடத்திலே எப்படி, அல்லாஹ்விடத்திலே அவன் பேசுகிற சமயத்தில் எப்படி துஆ செய்தான், எப்படி அவன் அல்லாஹ்விடத்திலே வாதம் செய்தான், முன்னும் பின்னும் வடக்கும் கிழக்கும் எல்லா வகையிலும் மனிதனை நான் தொந்தரவு செய்து உன்னை நெருங்க விடாமல் நான் அவனை கெடுப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், திசை மொத்தம் 4 நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, திசை மொத்தம் 6பா, மேலையும் கீழையும் இருக்குது. மேலும் கீழும் அந்த அடியான் என்னிடத்திலே சுஜூதில் அமர்ந்து என்னிடத்திலே துஆ செய்தால், கை தூக்கி என்னிடத்திலே மேல் வானத்தின் வழியாக என்னிடத்தில் துஆ செய்தால், உடனடியாக அவனுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து அவனை உயர்ந்த பொருத்தத்திற்குரியவர்களாக நான் ஆக்கிவிடுவேன் என்று ரப்பு சொன்னான். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லசீன், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இது போன்ற உயர்ந்த பாக்கியத்தை தருகிறான். இந்த முஹ்லிஸ் இருக்குல்ல, இதுக்கும் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் முஹ்லிஸ் அப்படின்னா அல்லாஹ்வுடைய இஹ்லாஸான அடியார் அப்படின்னு அர்த்தம். ஆனா இல்லா இபாதுல்லாஹில் முஹ்லஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல,
முஹ்லஸ் அப்படின்னா அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை இறை ஞானத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், யார் தன்னுடைய உள்ளத்தை புடம்போட்டு பரிசுத்தப்படுத்துகிறார்களோ, எல்லா விதமான உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு இறை ஞானத்தை, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்வதை பெருமக்கள் நமக்கு சுட்டி காண்பிப்பார்கள். அந்த வகையிலே கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து பார்க்கிறோம். அவர்கள் இறை ஞானத்திற்காக வேண்டி தியானம் செய்கிற சமயத்தில் ஷைத்தான் பல்வேறு வகையில் அவர்களிடத்திலே வந்து கெடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தான். ஒரு சமயம் வந்து, அல்லாஹ் உங்களுக்கு புராக் வாகனத்தை அனுப்பி தந்திருக்கிறான், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி நீங்கள் வாருங்கள் அப்படின்னு ஒரு மனிதர் வந்து கூப்பிட்டார். உடனே போடா ஷைத்தான் அப்படின்னு கௌஸ் நாயகம் சொன்னாங்க. எப்படி என்று கேட்கும்போது, எப்படி அவன் ஷைத்தான் என்று நீங்கள் விளங்கி கொண்டீர்கள்? அல்லாஹு தாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் புராக் வாகனத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான், அவர்களுக்கு பிறகு யாருக்கும் கிடையாது. எனவே அதன் மூலமே நான் விளங்கி கொண்டேன் இவன் ஒரு ஷைத்தான் என்பதாக. இன்னொரு சமயம் அவன் வந்து சொன்னான், மாஷா அல்லாஹ், நான் உங்களை எப்படியாவது கெடுத்து விடலாம் என்று நான் நினைத்தேன். உங்களுடைய கல்வி ஞானத்தால் நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள், நான் ஷைத்தான் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீ ஒரு ஷைத்தான் தான், நான் என்னுடைய ஞானத்தால் நான் வெற்றி பெறவில்லை, ரப்பினுடைய கருணையினால் அவனுடைய அன்பினால் நான் உன்னிடத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு சமயம் வந்து ஷைத்தான் சொன்னான், நீங்க உயர்ந்த தியானங்கள் பெற்று இறை நெருக்கத்தை பெற்று விட்டீர்கள், இதோ இந்த தங்க பாத்திரத்தில் நீர் கொண்டு வந்திருக்கிறேன், நீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது, நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்கள், இதை நீங்கள் அருந்துங்கள் என்று சொன்னபோது அப்பொழுதும் நீ ஒரு ஷைத்தான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னார்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா தங்கத்தை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். நீ எனக்கு தங்க பாத்திரத்தில் வந்து தண்ணீர் தருகிறாயா? அப்படி என்றால் நீ ஒரு ஷைத்தான் என்று நான் விளங்கிக் கொள்ளேன் என்பதாக கௌஸ் நாயகத்தினுடைய வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, வரலாறு முழுக்க நாம் அவர்களுடைய நிறைவாக எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடியும். முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுக்க இறை நேசத்தோடு இறை பொருத்தத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தினுடைய இந்த ஷரியத்தின் மீது அவர்கள் முழுக்க பற்றுதலோடு இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்களுக்கு தரீகத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய வழியை அல்லாஹ் காண்பித்து கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கௌஸ் நாயகம் அவங்களுடைய முரீதுகள் எந்த இடத்திலும் ஷரியத்திற்கு மாற்றமாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவர்களிடத்தில் இருந்து விலாயத்தை பறித்து விடுவார்களாம். அபூபக்கருல் ஹாமி அப்படிங்கிற ஒரு இறை நேசர், அவர்கள் அவ்வப்போது கொஞ்சம் சேட்டையும் பண்ணுவாங்களாம். ஷரியத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்யும் போது உடனடியாக கௌஸ் நாயகம் அவர்களிடத்தில் இருந்து விலாயத்தை பறித்து கொண்டார்களாம். பின்னொரு காலங்களில் கௌஸ் நாயகத்தினிடத்திலே அவர்கள் மண்டியிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த விலாயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது. எதற்கு சொல்லி வருகிறேன் என்று சொன்னால், ஷரியத்திற்கு மாற்றமான அல்லாஹ் ஏவிருக்கக்கூடிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் அல்லாஹு தாலா தரீகத்தினுடைய பாதையை நமக்கு விளக்கி தருகிறான், நமக்கு காட்டி தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹு தாலா அவர்கள் சொல்லித் தருவார்கள், இன்ன தஸவ்வுஃப முகய்யிதும் பி கிதாபில்லாஹி வ ரசூலிஹி. தஸவ்வுஃப் என்பது அல்லாஹ் ரசூலோடு சம்பந்தப்பட்டது. அவர்கள் எந்த மார்க்க விஷயத்தை சொல்லி தந்தார்களோ அதோடு சம்பந்தப்பட்டது. யார் இந்த ஷரியத்தை, யார் இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயத்தை பின்பற்றி அதில் வலுவாக உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த மார்க்கத்தை தரீகத்தினுடைய வழியை அடைந்து கொள்ள முடியும் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருவதை நம்மால் பார்க்க முடியும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், அம் ஹஸிபல்லதீன ஜித்ரஹு ஸய்யிஆத்தி அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். உலகத்தில் தனது மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு யார் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ,
அவர்களுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். சவாஹும் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அவர்களுடைய வாழ்வும் அவர்களுடைய மரணமும் அவர்களுக்கு சமம்தான். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த இடத்திலே சவாஹும் மஹ்யாஹும் வ மமாத்துஹும் அப்படிங்கிற இந்த இடத்திற்கு முஃபஸ்ஸிர் பெருமக்கள் ஹாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலியா அப்படின்னா இறை நெருக்கத்தை பெறக்கூடிய தாக்கிரீன்கள், அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய மேன்மக்கள், அவர்கள் வாழ்வதும் மரிப்பதும் சமம்தான். காரணம், அவர்கள் மரித்தாலும் அவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டாலும் அவர்கள் வாழ்ந்ததை போல்தான், அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இறை நேசர்கள் அவர்கள் ஒஃபாத்தாக ஆகிவிட்டாலும் கூட அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவை திக்ர் செய்யாதவர்களை இந்த தஃசீரிலே சொல்லி தருவார்கள். யார் திக்ர் செய்யவில்லையோ அவர்கள் வாழ்வதும் மரிப்பதும் சமந்தான். எப்படின்னா அவங்க வாழ்ந்தாலும் அவங்க மையத்து மாதிரிதான். அல்லாஹுவை திக்ர் செய்யாத உள்ளங்களுக்கு இது உதாரணம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். கமதலில் ஹய்யி வல் மய்யித்தி, யார் திக்ர் செய்கிறார்களோ அவர்கள் மௌத்தாகி விட்டாலும் அவர்கள் உயிருள்ளவர்களை போலத்தான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையிலே கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழிகாட்டுதலை நாம் எடுத்து நடக்கிற சமயங்களில் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் காட்டி தந்த விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்து நடக்கிற சமயங்களில் இறைவனுடைய பொருத்தத்தை, இறைவனுடைய ரிலாவை நாம் மிக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவதை நம்மால் பார்க்க முடியும். கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முரீதுகளிடத்திலே சொல்லுவதுண்டு, எல்லா நேரங்களிலும் நீங்கள் ரப்பிடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், ரப்பினுடைய பொருத்தம் உங்களுக்கு மிக இலகுவாக கிடைக்கும். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதி வந்தீர்கள் என்று சொன்னால் நாயகத்தினுடைய பொருத்தமும் அவர்களுடைய திருக்காட்சியும் உங்களுக்கு மிக இலகுவாக கிடைக்கும் என்பதாக கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து காண்பித்து மக்களுக்கு சொல்லித் தருவதை நம்மால் பார்க்க முடியும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் இது போன்ற உயர்ந்த இறை நேசத்தை பெறுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக உலகில் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. உலகில் வாழுகிற சமயத்தில் காமிலான ஷைഖை நாம் கரம் பற்றி அவர்களோடு நாளை மறுமையிலே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வரையிலும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை அல்லாஹு தஆலா நமக்கு தொடரச் செய்வானாக. நமது உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசடுகள் கழிவுகளை நீக்கி இருள்களை நீக்கி அல்லாஹ் அமரக்கூடிய சிம்மாசனமாக ஒளிமயமாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.